அந்தியூர் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோவில். இங்க பாத்தீங்கன்னா குண்டம் திருவிழா இன்னைக்கு. பையனுக்காக வேண்டுதல் வச்சிருந்தோம். 2 இயர்ஸ் நான் பூ மிதிச்சிட்டு இருக்கேன். வேண்டுதல் வச்சா கம்பல்சரி எல்லாம் நடக்குது. அதனால இவ்வளவு கூட்டம் வருதுங்க. நான் இதோட 3வது வருஷம் பூ இறங்கினேன். தம்பி பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகணும்னு வேணும், சிசரியன் சொல்லி ரொம்ப கிரிட்டிக்கலா ஆயிடுச்சு. நிறைய வேண்டி நடந்திருக்கு. நாங்களும் 22 நாள் விரதம் இருந்து இன்னைக்கு இறங்கியிருக்கோம். ரொம்ப கூட்டம் அதிகம். எல்லா வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கூட்டம் அதிகம். வருஷம் எச்சாயிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா 3 நாளாவே ரொம்ப கூட்டம் தான். சாமி பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இதுக்கு பேரு பெரம்பு. இது வந்து செலம்பூர் அம்மனை அழைச்சிட்டு வரும்போது அவங்களோட அக்கா பத்ரகாளி அம்மனோட அக்கா செலம்பூர் அம்மா அவங்களை அழைச்சிட்டு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய கதை. அந்த கதைக்காக வந்த அந்த சிலம்பு இதை கையில வச்சு இறங்கும் போது எங்களுக்கு ஒரு துணையா நினைச்சு இதை வந்து நாங்க ஜோடிச்சு ஒரு எலுமிச்சங்கனியை குத்தி இது ஒரு மகா சக்தியா பாலிச்சு நாங்க இறங்குறோம் குண்டத்துல. எப்படி முருகனுக்கு வேலோ அது மாதிரி பத்ரகாளி அம்மனுக்கு இந்த பெரம்பு. கொண்டத்தை பாக்குறப்போ கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா இறங்குறப்போ அது பெருசா தெரிவிக்கல. இறங்கி வந்துட்டோம், கடகடன்னு வந்துட்டோம். வந்து உள்ள சாமி பாக்குறதும் அவ்வளவு டைம் எல்லாம் எடுத்துக்கல. டக்குன்னு பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமையே பெரம்புக்கு சோறு வச்சு மாத்திட்டு 3 நாள் இங்க வந்து தங்குறாங்க. இங்கே 3 நாள் தங்கி இந்த பட்டியில அடைச்சிருந்து அதுக்கப்புறம் குண்டம் இறங்குறாங்க. அந்தியூருக்கு சுத்தி வட்டாரத்துல இருக்க மக்கள் எல்லாருமே இங்க வருவாங்க. சத்தியமங்கலம், இக்காட்டு, அத்தானி, ஈரோடு, மேட்டூர், இப்படி நிறைய ஊர்ல இருந்து வராங்க. சக்தி இருக்கிறது என்ன அதிகமாயிட்டு தான் இருக்கு, மக்களுக்கும் அதிகமாயிட்டு தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. அதனால மக்கள் அதிகமாக தான் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பிரசித்தி பெற்ற கோவில் நினைச்சதை நிறைவேற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் அந்தியூர்.